டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்தோம்னா மெயினானது வந்து வெந்தயம். வெந்தயத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எதனால வெந்தயம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. ஒருத்தங்க ஊற வச்சு சாப்பிட்றீங்க, ஒருத்தங்க வெறும் வயிற்றுல மோரில் சாப்பிட்றீங்க, இல்லைன்னா நீச்ச தண்ணியில் குடிப்பீங்க. இது மாதிரி மெத்தடில் இருக்குது. இது என்னென்ன பயன் தரும், எந்தெந்த யார் யாரும் எப்படி எப்படி சாப்பிடணுன்றதை நாங்கள் சொல்கிறோம். வெந்தயம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெயினானது வந்து சுத்திப்படுத்தி தான் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுப்பீங்க, குழம்புக்கு எப்படி போடுறீங்க அப்படியே போட்டுருவீங்க. அதை அலசி கழுவியோ அல்லது வந்து எதுவுமே சேர்த்தலை அப்படியே எடுத்து தாளிச்சு போட்டுருவீங்க. அப்படி கிடையாது. வெந்தயத்தை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து மோரில் கொஞ்சம் ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சுகர் பேஷண்ட் எடுத்தீங்கன்னா சீரக தண்ணியில் வெந்தயத்தை ஊற வச்சு அதை காய வச்சு உங்களுக்கு பவுடராக இருந்தாலும் சரி, நீங்கள் வெறும் வயிற்றுல மோரில் சாப்பிட்டாலும் சரி, இது மாதிரி மெத்தடில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பலன் தரும். வயிற்று வந்து பிரச்சனை, எனக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்குது, வயிறு வந்து மந்தமாக இருக்குது, ஒரு மாதிரி ஊது போன மாதிரி இருக்குது அப்படின்றவங்க, ரொம்ப சூடு, அதாவது சுகர் பேஷண்ட்டு எப்பயுமே ஹீட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். அதனால தான் உங்களுக்கு வந்து சீரக இதில் ஊற வச்சு மோரில் சாப்பிடுங்கன்னு. சீரக தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு எடுத்து மோரில் சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். பிபி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வெந்தயம் சாப்பிடலாம். வெந்தயம் வந்து பவுடராக சாப்பிடணும். எப்படின்னா இதே முறைப்படி தான். திருப்பி சொல்கிறேன். எலுமிச்சம்பழம் சாறில் வந்து வெந்தயத்தை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். அடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா லெமனில் அதை வந்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்லை மோரில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஜூஸ்னா வெறும் நீச்ச தண்ணி இது மாதிரிலாம் குடிக்கலாம். பிபி பேஷண்ட் நீச்ச தண்ணியில் குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரெஷர் குறையும், கொலஸ்ட்ரால் வந்து நல்லாயிருக்கும், வயிறு வந்து மோஷன் பிரச்சனை இருக்காது மெயினாக. அதே போல் ஃபைல்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். மோரில் ஊற வச்சு வெந்தயத்தை வந்து காய வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அடுத்து வந்து கால்சியம் வேணும் அப்படின்றவங்க வந்து சுண்ணாம்பு தெளிவு நீர் சொல்லுவோம். சுண்ணாம்பு தெளிவு நீர் எப்படின்னா, ஒன்று உங்களுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு போடுற சுண்ணாம்பை கூட வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணி காய வச்சு நல்லா தேய்ச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு வாங்கி ஒரு பானையில் போட்டு சுடுதண்ணி ஊற்றி அந்த கொதிக்கிற இதில் ஊற்றி தெளிவு அடைஞ்சு அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு வெயிலில் காய வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து அயன் சத்து இருக்குது. அந்த அயன் சத்துக்கு தான் சொல்கிறேன் நான், வெந்தயம் சாப்பிட்றது இந்த முறைப்படி சாப்பிட்ணும். கால்சியமும் சேர்ந்துடும், உங்களுக்கு வந்து எல்லாவுடைய சத்தும் அதில் கிடைக்கும். வெந்தயம் சாப்பிட்றவங்க மெயினாக வந்து எதுக்கு சாப்பிட்றோம், கண்ணுக்கு குளிர்ச்சி, முடிக்கும் நல்லது, அதில் வயிற்று பிரச்சனைக்கு மெயினாக இருக்கும். வெந்தயம் சாப்பிடும்போது வெந்தயத்தில் வந்து வெந்தய களி சாப்பிட்றாங்க சில பேர். வெந்தய களி தனியாக சாப்பிடக்கூடாது. உளுந்து அல்லது அரிசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் எப்பயுமே வெந்தய களி சாப்பிடணும். களி சாப்பிட்றவங்க வந்து மெயினாக வந்து நெய் விட்டு தான் சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீது எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. நெய் அதே போல் வெறும் வெந்தயம் சாப்பிடக்கூடாது. அரிசி கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணி அதில் களி கிண்டி சாப்பிட்டீங்கன்னா வெந்தயம் நிறையா போட்டு கூட களி கிண்டி சாப்பிட்லாம். அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது வந்து கருப்பட்டி கலந்து கூட நம்ம வந்து வெந்தயத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வெந்தயத்து களி சாப்பிடும்போது நல்ல கால்சியம், கால்களுக்கு வந்து வலிமை கொடுக்கும். வெந்தயம் குளிர்ச்சி கொடுக்கும். எனக்கு வந்து கண்ணு எரியுது, என்னால் வந்து கண்ணை திறக்க முடியல, கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது, சில பேர் கண்ணில் தண்ணி வடியும், அது கூட வந்து உங்களுக்கு வந்து வெந்தயம் சரி பண்ணும். வெந்தயத்தில் உள்ள முளைக்கட்டி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ரொம்ப இதுதான். வெந்தயம் சாப்பிடும்போது இது மாதிரி மெத்தடில் நல்லா சாப்பிடுங்க. கருப்பட்டி சேர்த்து வச்சு கூட வெந்தயம் சாப்பிட்லாம். களி சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். நான் சொன்னது நல்லெண்ணெய் அல்லது நெய் இதை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெந்தயம் வந்து குளிர்ச்சி கொடுக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வெந்தயம் வந்து அயன் சத்து அதிகம் வெந்தயத்துல, அதாவது இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா கிடைக்காட்டியும் நல்லா இருக்கும் வெந்தயம். வெந்தயம் சாப்பிட நமக்கு வந்து எந்த வயிற்றுல உள்ள பிரச்சனை எல்லாமே தீரும். பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு மெயினாக வந்து வெந்தயம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சுத்திப்படுத்தி சாப்பிடுங்க. சீரக தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்ணும். யார் பைல்ஸ் இந்த சுகர் பேஷண்ட்டு. அடுத்து வந்து பிபி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மோரில் கலந்ததை காய வைக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழம் ரெண்டையும் காய வச்சு சுத்திப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதும் சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை.
வெந்தயத்தை வந்து நம்ம வந்து எல்லாமே நேரா சாப்பிட்றது தப்பு. வறுத்து அதே போல எண்ணெயில வறுக்கிறாங்கல்ல, வெந்தய குழம்புன்னு வைப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் செய்றாங்க. அது நேரடியா அப்படி செய்யக்கூடாது. சுத்திப்படுத்தி இந்த எடுத்து வச்சு பவுடர் பண்ணிட்டு வெந்தய குழம்புன்றத வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உடம்புக்கு. வெந்தயம் அப்படியே வாங்கி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. உடம்பு வந்து நல்ல ஒரு பொன்னிறமா ஆகிறது. அதனாலதான் தங்கச்சத்து அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லோ கலர் லைட்டா கலந்துருக்குனாலே அதுல உள்ள சத்து வந்து நமக்கு வந்து தங்கச்சத்து, கால்சியம் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அது நம்ம அயன் கண்டென்ட் கிடைக்கும். அயன் கொஞ்சமாச்சும் கிடைக்கும். ரொம்பலாம் நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஏதோ ஒரு அளவு நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரும். அதுக்குதான் நான் சொல்றது, கருப்பு டீல வந்து நீங்க வந்து வெந்தயத்தை நல்லா இது பண்ணி வேக வச்சு கூட கருப்பு டீல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம். கருப்பட்டி கூட கருப்பட்டி பாவு காய்ச்சி அதுல கூட நீங்க வெந்தயத்தை போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த கசப்பு தன்மையும் இருக்காது, உடம்பும் நல்லா இருக்கும். அயன் ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் அயன் கூட்டும். சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. வெந்தயம் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாருமே சொல்றாங்க, நீராகாரத்துல சாப்பிடலாம்னு கேக்குறாங்க. சாப்பிடுங்க. சுத்திப்படுத்தி நீங்க வந்து எப்படி வேணா சாப்பிடலாம். இப்ப வெயில் காலம், அது மாதிரி மெத்தட்ல காய வச்சு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சுகர் பேஷண்ட்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜீரணம் கம்மியா இருக்கும். இன்னொன்று வந்து மலச்சிக்கல் இருக்கும். அதனால நீங்க வந்து கண்டிப்பா சீரகத்துல ஊற வச்ச தண்ணியில நீங்க வந்து வெந்தயத்தை ஊற வச்சு காய வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து குறையிறது தான் இல்லை, மலச்சிக்கல் இல்லாம இருக்கும். நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் குறையும் சுகர். அதை வந்து நம்ம வந்து இத்தனை நாள் நம்ம சாப்பிடுறதுல இருந்து நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். சாப்பிட சாப்பிட இத்தனை நாள் அப்படின்ற விட நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியணும்ல, அதனால சொல்றேன் நான். இத்தனை நாள்ல கண்டிப்பா ஒரு வாரம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து நல்ல குறைஞ்ச இது நமக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சாப்பிடும்போது. அதே பிபி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் வந்து அதிகமான பிளட் சர்க்குலேஷன் அதிகமானது, ப்ரெஷரு கொலஸ்ட்ரால்லாம் வருது. அந்த கொலஸ்ட்ரால் லெவல்லாம் குறைச்சிரும். எப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரத்தத்தை வந்து ஓட வச்சு, அதாவது அங்கங்கே இது பண்ணாமல் கிளாட் ஆகாமல் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல ஒரு ப்ரெஷர் குறையதை நீங்கள் பார்க்கலாம். வந்து தலைவலிக்குது, கண்ணு வந்து எரிச்சலாக இருக்குது, இது மாதிரி வயிறு பிரச்சனை இருக்குது, இது மாதிரி இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாகும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக இது எப்படின்னா உங்களுக்கு வந்து மோரில் ஊற வச்சுன்னு சொல்லியிருக்கேன் நான். மோரில் சுகர் பேஷண்ட்டுக்கு சீரகத்தில் மோரில் ஊற வச்சது நீ சாப்பிடலாம். இதே மூட்டு வலி இருக்கவங்க வந்து எப்படி சாப்பிடணும்னா கால்சியம், அதுதான் சொன்னது, சுண்ணாம்பு தெளிவு நீர் அதுல வந்து ஊற வச்சு அதை காய வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா மூட்டு வலியில் இருக்கவங்க வந்து விடுபடலாம். மூட்டு வலிக்காரங்க நான் திருப்பி சொன்னேன், அயன் பத்தாதவங்க இது மாதிரி இருக்கிறவங்க வந்து கருப்பட்டி பாவு எடுத்து அந்த வெந்தயத்தையும் சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அயன் கம்மியா இருக்கவங்களுக்கும் சரியாகும். மூட்டு வலி பேஷண்ட்டுக்கு திருப்பி சொல்றேன், கால்சியம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு மூட்டு வலி குறையும்.